கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். விழுப்புரம் தொகுதிக்கான வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையின் சிசிடிவி கேமராக்கள் இரண்டாவது முறையாக செயலிழந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இடி மின்னலுடன் மழை பெய்ததால் ஏற்பட்ட பாதிப்பே காரணம் என மாவட்ட தேர்தல் அலுவலர் விளக்கம் அளித்துள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கீழ்பெரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. சட்டமன்ற தொகுதி வாரியாக தனித்தனியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு மற்றும் 314 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் திடீரென செயல்படாமல் இருந்தன. காலை 7:28 மணி முதல் 8:05 மணி வரை சுமார் 35 நிமிடங்களுக்கு சிசிடிவி கேமராக்கள் செயல்படாததை திரையில் பார்த்த அரசியல் கட்சிகளின் முகவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அலுவலர் பழனியை நேரில் சந்தித்த விசிக, அதிமுக வேட்பாளர்கள் சிசிடிவி கேமராக்கள் பழுதாகாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். மீண்டும் இப்படி நடப்பது என்பது இது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இப்படியான பிரச்சனைகள் மீண்டும் நடக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு இருக்கிறது. நிச்சயம் அதை அவர் சிறப்பாக செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஒரு 1/2 hour கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அது விஷயமா கட்டிட்டு நேரில் பார்த்து இதுக்கப்புறம் இது வருங்காலங்களில் அந்த மாதிரி நடக்காமல் கரண்ட் போனாலும் யூபிஎஸ் மூலிமா நமக்கு கேமரா மூலிமா எங்களுடைய முகவர்களுக்கு ரெகுலராக காமிக்க சொல்லி கரண்ட் கோரிக்கை வச்சுருக்கோம். அது ஒரு புகார் மூலம் கொடுத்துருக்கோம். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. விழுப்புரத்தில் திடீரென இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் பாதுகாப்பு அறையின் சிசிடிவி கேமராக்களுக்கு செல்லக்கூடிய மின் இணைப்பு மற்றும் யூபிஎஸ்ஸில் பழுது ஏற்பட்டு 8 கேமராக்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாக செயல் இழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பழுது சரி செய்யப்பட்டு கேமராக்கள் மீண்டும் செயல்பட தொடங்கின. ஒவ்வொரு பாதுகாப்பு அறையிலும் 20 கேமராக்கள் உள்ளதால் சிசிடிவி பதிவு முழுவதுமாக உள்ளதாகவும் மீண்டும் இதுபோன்று கேமராக்கள் செயல் இழக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் அலுவலர் பழனி விளக்கம் அளித்துள்ளார். ஸ்ட்ராங் ரூமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூமுமே ஒரு 12லேருந்து 20 கேமரா சுற்றி போட்டிருக்கோம். கதவு முன் சைடில் காரிடாரு எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஒரு 20 கேமராக்கள் இருக்குது. சைடில் பின்னாடி எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்ட்ராங் ரூமுக்கு ஒரு 28லேருந்து 30 கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதில் எல்லா கேமராலையும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. திண்டிவனம் அண்ட் விழுப்புரம் மட்டும் ஒரு 4 கேமராவில் மட்டும் ரெக்கார்டிங் இல்லை. அதர்வைஸ் அதர் கேமரா அதையெல்லாம் செக் பண்ணிட்டு வந்தோம். மற்ற எல்லா கேமராவிலையும் ரெக்கார்டிங் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 100% ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது மழையும் அந்த இடி இடிச்சதுனால சில லூஸ் கனெக்ஷன் ஆனதாக சொல்கிறாங்க. அதனால திரும்ப ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பின்னாடி அதை ரெஸ்டோர் ஆகிடுச்சு. ஏற்கனவே விழுப்புரம் வாக்கு எண்ணும் மையத்தில் கடந்த மே 3ஆம் தேதி காலையில் அரை மணி நேரம் யூபிஎஸ்ஸில் ஏற்பட்ட பழுதால் 12 சிசிடிவி கேமராக்கள் செயல் இழந்தன. இந்த சூழலில் இரண்டாவது முறையாக பழுது ஏற்பட்டதற்கு வாக்கு எண்ணும் மையத்தில் பணியில் உள்ள சிசிடிவி கேமரா கண்காணிப்பு நிறுவனத்திற்கு தேர்தல் பணியில் முன் அனுபவம் இல்லாததே காரணம் என அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு முன்பு நீலகிரி, ஈரோட்டில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளில் இதேபோன்று சிசிடிவி கேமராக்கள் செயல் இழந்தது பேசுபொருளானது. புதிய தலைமுறைக்காக விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் காமராஜ். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.